குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ப்ரோக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபஸ்ட் அண்டு இட்ஸ் ஆப்சல்யூட் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ரைவல்ரி அண்ட் கிளாஷஸ் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் ஆசியா பகுதியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷனாக ப்ரூவ் பண்ணுது. ஆஃப்ரிக்கா காலனைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ட்ரீட்டி ஆஃப் வேர்ல்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது காசஸ் அண்ட் கோர்சஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் ஏ ரஷ்யன் ரெவல்யூஷன் பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 1914 வந்து ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டுச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல்லையும் சோஷியல்லையும் 1789 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னுடைய குமுலேஷன் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது டெசிசிவ்லி ஷேப் அப்படின்னாக்கா 20th செஞ்சுரியை இந்த வேர்ல்டு வார் அப்படின்றது தான் வந்து ஒரு வடிவமைக்க கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் 19th செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தொழில் புரட்சியால் ஏற்பட்ட ஒரு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்கனாமிக்கல் ரிசோர்ஸஸ் என்டையர் வேர்ல்டுலுமே வந்து எக்கனாமிக்கல் ரிசோர்ஸஸ் மூலயமாவும் சிவிலைஸ் பாப்புலேஷன் மூலயமா இருந்துச்சு. இந்த பொலிட்டிக்கல் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீட்ரான் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜெர்மனி ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஓட்மன் இது எல்லாமே வந்து ஒரு பிக் அவுட்கம் ஆஃப் வேர்ல்டு வார்னு சொல்கிறாங்க. இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிக்வாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரீஸில் வேர்ல்டு பீஸ் அண்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றத பொறுத்து இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே லீடிங் பண்ணிட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு அவுட்ப்ரோக் ரஷ்யன் ரெவல்யூஷன் வர்றதுக்கு ஒரு முன் காரணமாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பீஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று நிறுவனாங்க. அதுதான் வந்து லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தி எய்ம் ஆஃப் கேபிட்டலிசம், அதாவது இண்டஸ்ட்ரியில் தொழில் புரட்சியில் ஏற்படும் பொழுது எது வந்து ஃபஸ்ட்டு அப்படின்றத அளவுக்கு வந்து கொண்டு வருது. அதை எய்ம் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபிட்டலிசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா வெல்த்து, பில்டிங்ஸு அண்ட் மோர் ஃபேக்ட்ரிஸு, ரயில்வேஸு, ஸ்டீம்ஷிப்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரெவல்யூஷன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் வந்து டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஆஃப் த 19th செஞ்சுரியில் வந்து இந்த ஆஃப்ரிக்காவிலையும் அதர் பிளேசஸ்லையும் யூரோப்லேயும் வந்து விரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் மூலயமா. அதுக்கடுத்தது ஆஃப்ரிக்கா, ஏஷியா இவங்க எல்லாருமே வந்து காலனைஸ் ஆகப்பட்டு யூரோப்பியன்ஸு, இங்கிலாண்ட்ஸு இவங்கெல்லாம் ப்ராமினன்ட் பொசிஷன், இங்கிலாந்து வந்து ஹெல்டு ப்ராமினன்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலனா வளர்ச்சியில், மார்க்கெட் வளர்ச்சியில் ப்ராமினன்ட் பொசிஷன்ஸ் இருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா குட்ஸை விற்கிறது, வாங்குறது இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோனோபோலி கேபிட்டலிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1870s வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து மார்க்கெட்ஸ் ஆஃப் குட்ஸு கேபிட்டல்லையும் சரி இம்பர்லிசம் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆச்சு. இம்பர்லிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க நாடுக்குரிய ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்லிசம்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க நாட்டினுடைய வளங்கள் எல்லா வளங்களும் அதிகமாக இருக்கும். எதில் இம்பர்லிசத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. படிக்கிறதுலேயும் சரி, இல்லை படிப்பு, எஜுகேஷன், மார்க்கெட்டு, இண்டஸ்ட்ரீஸு எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பர்லிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஓல்டஸ்ட் ஐடியா அண்ட் ஃப்ரீ ட்ரேட் ஆஃப் தி கொலாப்ஸ்ட் ஆகிட்டு இந்த ட்ரஸ்ட் யூஎஸ்ஏ இன் ஹார்ட் ஆஃப் ஜெர்மனின்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனில் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய ஒரு சப்ளை அண்ட் ப்ரைஸஸ் ஆஃப் கம்யூனிட்டி தான் வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரஸ்ட் மூலயமா ஒரு நிறைய பொருட்களை வந்து வாங்குறதோ விற்கிறதோ இந்த மாதிரி செயல்களை வந்து செய்யறது வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இம்பர்லிசம் அப்படின்றது வந்து ஒரு எசென்ஷியல் கேரக்டர்னு சொல்கிறாங்க. இதில் கேபிட்டலிசத்துலேயும் இம்பர்லிசம் அப்படின்றது வந்து ஒரு ஹைலைட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலை விட ஹைலைட் ஸ்டேஜாக வந்து இம்பர்லிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மார்க்கெட்ஸ்லேருந்து சப்ளை பண்ணுற கூட்ஸு அப்புறம் வந்து இன்னொரு பீப்புள்ஸை காலனைஸ் பண்ணுறதுலையும் சரி இந்த இம்பர்லிசம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலனைஸை வச்சு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த மிலிட்ரிஸு, வார்ஸு, லாஜிக்கலாக யூஸ் பண்ணுற அந்த திங்கிங்லாம் இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்லிசம் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர் இன் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 19th செஞ்சுரி அப்போ யூரோப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 19th செஞ்சுரியில் யூரோப்பியன் பவர்ஸ்
1880s வந்து இந்த ஆசியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே வந்து காலனைஸ் ஆகப்படுது. அதுக்கப்புறம் இந்த காலனைஸ் பண்ணி ஆஃப்ரிக்காவையும் வந்து கொஞ்சம் ஒரு சிலது 1881 டுக் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் 1870s வந்து இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி, ஜெர்மனி இவங்க எல்லாமே ஒரு ஸ்கிராம்பிள் காலனிஸாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதில் கிரேட் பவர்ஸுக்கிட்டே என்ன கிராஷஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோதல்கள், இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத்லேயும் அப்புறம் வாஸ்ட் எம்பரர் ஆஃப் இங்கிலாண்டையும் வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாமல் அவங்களுக்குரிய வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஏற்படுது. இங்கிலாந்து வந்து யாரா கூட காம்படிட் வச்சுக்குது, ஜெர்மனியை கூட யூஎஸ்ஏ கூட காம்படிட் வச்சுக்குது. அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப சீப் ரேட்டுக்கு விற்கிறது, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலைகள்லாம் கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கிராஷஸ் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்க கம்மியான விலைக்கு அவங்க பொருளை விற்கும் பொழுது இங்கிலாந்துடைய பொருளை வந்து வாங்குறதுக்கு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கிலாண்டினர்ஸ் வந்து தன் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய அந்த ப்ரைஸஸ் எல்லாமே ரோ ப்ரைஸஸாக கொடுத்து இது பண்ணும் பொழுது அது மாதிரி இது பண்ணுறது நிறைய கிராஷஸ் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப்ஸ் இடையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஷஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து முன்னேக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜ் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. 1867 இருந்து 1912 வரலும் இந்த வெஸ்டர்ன் நேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஒரு முக்கிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன்ஸு, மிஷினரிஸு, அப்புறம் ஆர்மிஸு, இது நேவிஸ் இதெல்லாமே அதிகமாக அட்வான்ஸாக வச்சுருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் பவர்ஸும் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1894 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார் சீனாவோட எதிர்த்து வார் திரும்புது. அப்போ வந்து சீனா என்ன பண்ணுது, சீனா வந்து ஜப்பானை என்ன பண்ணுதுனாக்கா தோற்கடிச்சு, ஜப்பான் வந்து சீனாவை தோற்கடிக்குது. இதுதான் வந்து சீனோ ஜப்பனீஸ் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா 1894 95 வரலும். அப்போ உடனே இந்த வேர்ல்டே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3 பவர்ஸான ஜெர்மனி, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாருமே வந்து வார்னிங் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மட்டும் இல்லாமல் ஜப்பான் வந்து அனெக்ஸ் பண்ண கையெழுத்து போடுது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லியோடாங் பெனின்சுலாவையும் போர்ட் ஆர்த்தரையும் வந்து தான் வச்சுக்கிற மாதிரி வந்து கோரிக்கை விடுது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் ஏஷியாவிலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுது. அடுத்தது ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பியும் அகைன் வந்து யூரோப்பியன் பவர்ஸ் மூலயமா மவுண்டட் ஆகிட்டதுனால போர்ட் ஆர்த்தர் அப்படின்றத கிளைம் பண்ணுறதுக்காக நினைக்குது. நான் கேட்குதுல்ல இந்த போர்ட் ஆர்த்தரை. அதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய லார்ஜ் ஆர்மியை மஞ்சூரியாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. உடனே ஜப்பான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாண்டா கூட ஒரு ஒத்துழைப்பு மாநாடு, ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறதுனால ரஷ்யா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி மஞ்சூரியாவை விட்டு வித்ட்ரா பண்ணி விட்டுது. 1902 வந்து வெளியில் வந்துடுது. 1904 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகைன் வந்து ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் வார் நடக்குது. இதில் வந்து ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா வெற்றி பெற்றுடுது. ஜப்பான் வெற்றி பெற்று அந்த போர்ட் ஆர்த்தர் துறைமுகத்தை வந்து வென்றிடுது. இந்த வார் தான் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் ஆஃப் கிரேட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் ஆர்மி ஆஃப் டிப்ளமசி ஜப்பான் அப்படின்னா என்னன்னாக்கா 1905 ஜப்பான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொரியான் அப்படின்றது டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசிஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது ஜப்பான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1910 வந்து அந்த கொரியா அப்படின்றத அனெக்ஷன் பண்ணி எடுத்துக்குது. சைனா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் வந்து அந்த டைமில் வந்து மஞ்சூரிய டைனசிட்டி வந்து 1912 வந்து கவிழ்ந்துடுது. அதாவது டவுன்ஃபால் ஆகிட்டதுக்கப்புறம் ஜப்பானுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுடைய வந்து கண்டென்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களுடைய நாட்டை விரிவடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நினச்சிக்குது. ஜப்பான் என்ன பண்ணுதுனாக்கா உடனே ஜெர்மனியுடைய ரைட்ஸான ஷியாட்டாங் அப்படின்றத வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குது. அப்புறம் ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை ஹோல்ட் பண்ணிக்குது. அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி டிப்ளமசியை வந்து கிரியேட் பண்ணுது. போத் சைனாவுக்கும் யூரோப்பியன் பவர்ஸுக்கும் அரோஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. காலனைஸ் அண்ட் ஃபால் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1876 வரலுமே 10% வந்து ஆஃப்ரிக்கா இருக்கிறதா வந்து தெரிய வருது யூரோப்பியன் ரூல்ஸ் அப்போ. ஆனால் 1900க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி யூரோப்பியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலாக இருக்கிறத வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷு, பெல்ஜியம், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளை காலனைஸ் பண்ணுறாங்க. காலனைஸ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஃபியூ ஏரியாஸ் ஆஃப் ஜெர்மனிஸ் வந்து விட்டுட்டு போன ஒரு ஃபியூ ஏரியாஸ், அந்த ஏரியாஸை காலனைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இட்டாலி, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ்குள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க இன் சைனான்னு சொல்கிறாங்க. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா டுக் ஓவர் த கொரியா அண்ட் தைவான். கொரியாவையும் தைவானையும் வந்து ஜப்பான் டுக் ஓவர் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டோ சைனாவை வந்து கான்கர் பண்ணிக்குது. அப்புறம் யூஎஸ் எதை எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து ஸ்பெயின் ஆண்டர்ந்து எடுத்துக்குது. யூஎஸ், பிரிட்டன், ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் வந்து பார்ட்டிஷன் அக்ரி பண்ணி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க.
இதில் ஃபர்ஸ்ட் எம்பரர் attempt to carried ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தோ சீனா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் யூரோப் வந்து எதை கவர் பண்ண அட்டன் பண்ணுதுனாக்கா ஆப்பிரிக்காவை கவர் பண்ண நினைக்குது. அப்போ வந்து இந்த நடந்த பேட்டில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா பிளட்டி பேட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் அதிகமான ரத்த வேர்வைகளை குருதிகளை சிந்தி அப்படி இது பண்ணதுனால அதை குருதி வார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிளட்டி பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸுக்கு ஒரு லாங்கான வாராகவும், அது மட்டும் இல்லாமல் கான்குவர் ஒரு அல்ஜீரியா அண்ட் செஜனிகல் இந்த இடத்த வந்து ஒரு பிட்டர் வாரா வந்து கான்குவர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜுலுன்றவங்க வந்து 1879 வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகுது. அப்புறம் சுந்தனேஷ் ஆர்மி அப்படின்றது வந்து 1884 வருது. இந்த இட்டாலியன் ஆர்மி வந்து டிவாஸ்டட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஆஃப் எத்தோப்பியன் ஆர்மி ஆஃப் அடவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஆர்மி 1896 வந்து காசஸ் பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் திஸ் வார் அப்படின்னு பார்க்க போகிறோம். காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன் அலையன்ஸும் கவுண்டர் அலையன்ஸும் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. 1900 5 எம்பையர் ஆஃப் யூரோப்பியன் கிரேட் பவர் யூரோப்பியன் கிரேட் பவரான 5 எம்பையர் வந்து ரெண்டாக பிரிகிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து ஜெர்மனி, ஹங்கேரி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி, இவங்க வந்து மைய நாடுகள் அதாவது சென்ட்ரல் பவராக வந்து பிரிகிறாங்க. அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி வருவாங்க அவங்க ஃப்ரான்ஸும் வந்து ரஷ்யாவும் ஒரு தனி நாடாக பிரிகிறாங்க. இந்த ட்ரிபிள் அலையன்ஸில் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1882 ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் வந்து மேக் பண்ணுது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனிக்கோ ஆஸ்ட்ரியாவுக்கோ எதனா நடந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாரும் ஒன்றா சேர்த்து ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1894 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலையன்ஸ் வச்சு நினைக்குது, ஜெர்மனி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மட்டும் தனித்து இருக்காங்க. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி ஆண்ட 2 முறை வந்து பிரிட்டன் வந்து நான் சேர்ந்துக்கிறேன், உங்களா கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டனை அக்செப்ட் பண்ணிக்காது. உடனே ஜப்பான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ரஷ்யாவாண்ட இருந்த இன்க்ரீசிங் ஹாலிஸ்ட்னால ஜப்பான் வந்து யாரோடையும் சேராமல் ஜப்பானும் தனியாக நின்றுடுது. அடுத்தது ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா கூட ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிறாங்க. உடன்படிக்கை வச்சுக்கிறது வந்து 1902 நடக்குது. இதை வந்து ஆங்கிலோ ஜப்பான் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொரக்கோவுக்கும் எகிப்துக்கும் அந்த காலனி டிஸ்பியூட்ஸை வந்து அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1904 வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டைட் கார்டில் அப்படின்ற ஒன்று நடக்குது. அதனுடைய விளைவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸும் மொராக்கோ, ஃப்ரான்ஸு இது எல்லாமே ஒன்றா வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை வந்து பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதில் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் ரஷ்யா வந்து பிரஷ்யா, ஆப்கானிஸ்தான், திபேத்து இது எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்துருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, ரஷ்யா இவங்க 3 பேரும் ட்ரிபிள் என்ட்ரன்ஸாக ஃபார்ம் ஆகுறாங்க. அடுத்தது வயலண்ட் நேஷன் இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷன் அப்படின்றது வந்து நிறைய கண்ட்ரீஸில் ரைட்டு ராங் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் அவங்கவுங்க கண்ட்ரீஸ் தான் அவங்கவுங்க கண்ட்ரீஸ் சொல்கிறதான் வந்து உண்மை, அவங்கவுங்க கண்ட்ரீஸ் தான் வந்து எல்லாமே கரெக்டுன்னு நினச்சிட்டு மற்ற கண்ட்ரியை ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிங்கோயிசம் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்னிசம் அப்படின்றத வந்து ஜெர்மனி வந்து குல்டர் அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த மிலிட்ரி ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிசம் அளவுக்கு இதுவாகுது, கான்ட்ரிபியூட் அண்ட் அவுட்லுக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேசர் வில்லியம் அப்படின்றவர் வந்து ஜெர்மனியை ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காரு. ஜெர்மனியினுடைய லீடராகவும் இருக்காரு, அவர் எக்ஸ்பான்ஸ் ஆகிருக்காரு. அப்போ வந்து இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெப்போலியன் அப்படின்றவர் வந்து எதை டிஃபீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ராஃபல்கர் அப்படின்றத 1805 வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. டெஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஜெர்மனி என்ன பண்ணுதுனாக்கா இன்னும் டிப்ளமேட்டிக் பில்டிங்ஸ் நாவல்லையும் அப்புறம் வந்து மற்ற டைரக்ஷன்ஸ்லையும் அகைன்ஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய படையை வந்து திரட்டுது. நாவல் ரேஸ்லையும் வந்து திரட்டுது. இதில் வந்து ரெண்டு பவர்ஸ் வந்து டென்ஷன் ஏற்படுது. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸ் டுவார்ட் ஜெர்மனி. ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் வந்து ஓல்டு ரைவல் ஒரு பிட்டர் மெமரியாக டிஃபீட் பண்ணிடுறாங்க 1870s.
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனால தான் வந்து இந்த ட்ரிபிள் என்ட்ரன்ஸில் ஃப்ரான்ஸு, ரஷ்யா, பிரிட்டன் இவங்க எல்லாமே ஒரு பகுதியாக இருக்காங்க. 1871 டிஃபீட் பண்ணியிருக்காங்க. எது லாஸ் பண்ணுறாங்கனாக்கா அல்சைஸ் அப்படின்றதையும் லொரைன் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1871 வந்து ஜெர்மனி வந்து ரேங்கல் பண்ணிக்குது, எடுத்துக்குது. இதை மைண்டில் வச்சுட்டு தான் வந்து இந்த வாரே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மொராக்கோவை கைப்பற்றுறது அப்படின்றது ஒரு பிட்டர்னஸ்ஸாக இருக்குது. பிரிட்டிஷ் வந்து என்ன அக்ரிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸை நம்ம வந்து ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மொராக்கோவை நம்மளுக்குள்ளே பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓவர் பண்ணுது. கெய்சர் வில்லியம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்ட்டாக, அதாவது சுல்தான் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கும், அவர் வந்து ஆட்சி செய்வார். அந்த டைமில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஃப்யூச்சரில் வந்து மொராக்கோ வந்து உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் மொராக்கோ உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போகுது. அப்புறம் இம்பீரியல் பவர் அண்ட் பொலிட்டிக்கல் இன் பால்கனுடைய இம்பீரியல் பவர் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. யங் துர்க்கி வந்து ரெவல்யூஷன் பண்ணும் பொழுது 1908 வந்து இதில் என்ன கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் கவர்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இதை வந்து போத் ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யாவுக்கிடையே ரெஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால்கன், அதாவது ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிற ஒரு ஃபார்மேட்டு. இந்த ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவையும் மீட் பண்ணுறக்கூடும் பொழுது ஒரு பொசானியோ அண்ட் ஹெர்சிகோவினியா அப்படின்ற ஒரு இதில் கையெழுத்திடுவாங்க. அந்த நாடுகளை அனெக்ஷன் பண்ணி எடுத்துப்பாங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்ஷிப்லேயும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டால்லைன்ஸு, போஸ்போர் இது எல்லாமே மெடிட்டேரியன் சீ சைடில் இருக்கக்கூடிய பகுதி. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியாக வச்சுப்பாங்க. அடுத்து இந்த பொசானியாவையும் ஹெக்ஸிகோவேனியாவையும் வந்து ஆஸ்திரேலியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா செர்பியா வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுனால இதில் வந்து இதுவாக இருக்குது. இது ஜெர்மனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரியா கூட வந்து அதாவது செர்பியாவுக்கு ஆஸ்ட்ரியா வந்து உதவி செஞ்சிச்சு அப்படின்னாக்கா இன்வெர்ட் பண்ணும் பொழுது ஆஸ்ட்ரியா வந்து செர்பியா மேலே படையெடுத்து போகும்பொழுது ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுனாக்கா ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு எதிராக நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரில் சொல்கிறாங்க. இது ஒரு அவுட் ப்ரோக்காக இருக்கலாம். அதாவது ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் வந்து இந்த பொசானியோ, ஹெக்ஸோகோனியோ, மெடிட்டேரியன் சி இதெல்லாம் வந்து கைப்பற்றுறதுல வந்து ஒரு வகையான போர் வருது. அப்போ வந்து ரஷ்யாவும் செர்பியாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போடும் பொழுது செர்பியாவுக்கு வந்து ரஷ்யா ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னாக்கா ஆஸ்ட்ரியாவுக்கு ஹெல்ப் பண்ண ஜெர்மனி கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதில் பால்கன் வார் அடுத்தது நடக்கிறது. இதில் பவர்ஃபுல்லான சவுத் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் பகுதியிலே வந்து ஆஃப் த 18th சென்ச்சுரியில் ஓட்டோமன் எம்பையர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹங்கேரி டு போலாண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் துர்க்கி பீப்புளும் இருக்காங்க, நான் துர்க்கி பீப்புளும் இருக்காங்க. பால்கன் பகுதியில் துர்க்கி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால்கன் பீப்புளேருந்து விடுவிக்கிற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க. நான் துர்க்கி பீப்புள்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து நான் துர்க்கி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, அரிஸ்டோக்ரட்டி, அதாவது மேசக்கர், அதாவது கைது பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து அடிக்கிறது, உதைக்கிறது அந்த மாதிரி வந்து அட்டூழியங்களை வந்து செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெனன்ஸ்ட் பண்ணி இதை ஃபைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல்லே வந்து துர்க்கிஷ் எம்பையர் அப்படின்றத வந்து 18th சென்ச்சுரியில் பெட்டராக இருந்துச்சு. இதில் வந்து க்ரீக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கியினுடைய கண்ட்ரோலில் மெக்கடோனியா அப்படின்றது வருது. கிரீஸு, செர்பியா, பல்கேரியா, மான்டினெக்ரோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1912 நடக்குது பால்கன் லீகில். இந்த பால்கன் லீக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கியினுடைய ஃபோர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1912 13 இப்போ வந்து ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒன்றுத்தில் சைன் பண்ணுறாங்க 1913.
இந்த அல்பேனியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஒரு பால்கன் ஸ்டேட்டாக இந்த மல்குடம் அப்படின்றது கிரியேட் ஆகுது. இதில் வந்து இந்த ஏரியா எல்லாமே வந்து கான்ஸ்டான்டினோபிள்குள்ளே அரௌண்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து மேக்டோனியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்கேரியா அதனுடைய பல்கேரியா வந்து செர்பியாவையும் கிரீஸையும் அட்டாக் பண்ணும்பொழுது பல்கேரியா டிஃபீட் ஆகிடுது. இந்த செகண்ட் பால்கன் வார்க்கு லாஸ்ட்டாக வந்து ட்ரீட்டி ஆஃப் புஸ்டரிஸ்டில் எண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்றதுல சைன் பண்ணுறாங்க பால்கன் வார் 1ல். செகண்ட் பால்கன் வார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்டி ஆஃப் புஸ்டரிஸ்டில் 1913 ஆகஸ்ட் 1913 எண்ட் பண்ணுறாங்க. இதனுடைய இமிடியட் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளைமேக்ஸில் பால்கன் வந்து பார்த்தீங்கன்னா செஜைனியோ அண்ட் பொசைனியோ இன் 28 ஜான் 19ல் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் அவருடைய பிரான்சிஸ் ஜோசப்னுடைய வாரிசானவர். அப்புறம் வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரியினுடைய பேரரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிசிபைன்ஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செர்பியா நாட்டை சேர்ந்தவர் கொலை செஞ்சிடறாரு. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கிடையே வந்து போர் மூண்டு ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் அப்போ வந்து ஜெர்மனி என்ன பண்ணுன்னா குவாரல் நடக்கிறதுக்குள்ளே இந்த ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸ் ரஷ்யாவுக்கு இடையே ஒரு உடன்படிக்கை. ஜெர்மன் ஆர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு ரஷ்யாவுக்கு வந்து அந்தந்த அட்வான்டேஜஸ் ஃபார்மேட்டில் வயலேஷன் ஆகும். இதில் கோர்ஸ் ஆஃப் வார் அப்படின்றது வந்து டூ வார்னிங் கேம்பஸ். ஒன்று வந்து சென்ட்ரல் பவர் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி ஆஸ்ட்ரியா ஹங்கேரி துருக்கி பல்கேரியா இவங்க எல்லாமே வந்து பிரிக்கிறாங்க. இட்டாலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனியும் ஆஸ்திரேலியா கூடயும் வந்து ரெவல்யூஷன் நடத்துது. அப்போ ட்ரின்டனோ அப்படின்ற ஒரு பகுதியை வந்து மெஜாரிட்டியாக எடுத்துக்கிறாங்க. இதில் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனிக்கு சப்போர்ட் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான ஃபார்மேட்டில் இருக்குது. அது வந்து சப்போர்ட் பண்ணுறது ஜெர்மனியும் வருது. இதில் வந்து வெஸ்டர்ன் ப்ரோக்லாம் அதாவது வார் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பிரிட்டன் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்றதுல 1915 சைன் பண்ணிடுறாங்க. திரும்பியும் வார் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் பவர் டெரிட்டரிஸ் மூலயமா வந்து வார் திரும்பி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அலைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ இதில் ரஷ்யா, பிரான்ஸு, பிரிட்டன், இட்டாலி, யூஎஸ், பெல்ஜியம், செர்பியா, ரொமான்ஸ் அண்டு கிரீஸு, அப்புறம் ருமேனியா, கிரீஸு இதெல்லாமே வந்து 1916 1917 வந்து வார் தடுக்குது. இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா வந்து நியூட்ரலாக இந்த 3 யுனைடெட் ஸ்டேட்ஸை சப்போர்ட் பண்ணி பிரிட்டன், ஃப்ரான்ஸு இவங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த ஃபார்மேட் நடக்குதுங்கிறாங்க. அப்புறம் சார்மன்னருடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு யுனிவர்சல் பீஸ் 2 பீஸ் அதாவது அமைதியை தேடுறாங்க. இந்த ஹேகிவ் ஆஃப் போலந்து அப்படின்றது வந்து 1899 1907 2 முறை வந்து இந்த கான்ஃபரன்ஸில் டூ ஃபேஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. இருந்துமே இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் கோர்ட்டுக்கு வருது. இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெல்ஜியம் ரெசிஸ்ட் பண்ணுது. அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சினுடைய ஆர்மிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணுது. இந்த டைமில் ரஷ்யா வந்து ஈஸ்டர்ன் ப்ரூஷியன் பகுதியில் வந்து பேட்டில் நடத்த ஆரம்பிக்குது. அப்போ உடனே வந்து தங்ஷாங் ரஷ்யா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி லாஸஸ் ஏற்படுது. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபீட் பண்ணிடுது. இதை பேட்டில் ஆஃப் மெரைன் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1914 ஃப்ரெஞ்ச் வந்து சக்சீடட் ஆகிடுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரென்ச் வாரிஃபேஸ்னாக்கா பதுங்கு குழிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸு சப்ளைஸ் இது எல்லாமே வந்து அந்த ட்ரென்ச் மூலயமாவே போகும். அவங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ் ட்ரூப்ஸு மெயில்ஸு ஆர்டர்ஸு அப்புறம் ஆட்களை மாற்றுறது இது எல்லாமே வந்து அந்த மெயில் மூலயமா போகும்னு சொல்கிறாங்க. இது பால்கன் வார்.
இந்த பேட்டில் ஆஃப் மெரைன் அப்படின்றது வந்து ஒரு ட்ரென்ச் வாரிஃபையனுடைய மெமரபுளாக ஒன்று இருந்துச்சுங்க. பேட்டில் ஆஃப் வேண்டம் அப்படின்றது வந்து பிப்ரவரி ஜூலை 1616 ஸ்டார்ட் ஆகுது. ஜெர்மனி வந்து வேண்டம் அட்டாக் பண்ணுது. 5 மந்த்தில் வந்து இந்த பேட்டில் நடக்குது. இதில் 2 மில்லியன் பீப்புள்ஸ் அளவுக்கு இறந்துடுறாங்க. இந்த பேட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர் சோமு அப்படின்ற பகுதியில் இன்னொரு பேட்டில் ஆஃப் சோமு அப்படின்னு நடக்குது. அதில் வந்து 20 மில்லியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. இந்த பேட்டில் ஆஃப் வேண்டம் அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து ஃபார்ச்சூன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு முழுகப்படுது. அடுத்தது ஈஸ்ட் அண்ட் ரஷ்யா ஃப்ரண்ட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா வந்து ஆஸ்திரியாவை ரிப்பீட்டில் தோக்கடிக்குது. ரஷ்யா வந்து ஜெர்மனியை தோக்கடிக்கிறதுக்காக இந்த ட்ரூத் டெஃபைன்ஸ் வந்து வெயிட் பண்ணுது. ரஷ்யா வந்து 1907 சார் ரெஜிம் மூலியமா வந்து ஓவர்த்ரோன் பண்ணிட்டு அதனுடைய ரஷ்யா வந்து பீஸையும் கான்சிக்வன்ஸையும் வந்து விரும்புது. அப்போ வந்து ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லெடோவிக்ஸி அப்படின்றது வந்து 3rd March 1918 வந்து நிறுவுறாங்க ஜெர்மனியா கூட. மைனர் தியேட்டர்ஸ் மைனல் த்ரெஸ்ட் ஆஃப் ஈஸ்ட். அடுத்தது டர்க்கி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இமிடியட் சக்ஸஸை வந்து மீட் பண்ணுது இனிஷியலி. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அலைஸ் வச்சுக்கிறது சஃபர் ஆனதில் வந்து மெசபடோமியா கேல்ஃபோலியா இது எல்லாத்தையுமே டர்க்கி வந்து தோற்கடிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்விஸ் கேனல் அப்படின்ற இடத்துல அட்டாக் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் வந்து. இப்போ வந்து துருக்கி ஈரானையும் பாலஸ்தீனா அதுக்கப்புறம் வந்து சைரியா இந்த பகுதியெல்லாம் விட்டு கொடுத்துருது. பாரிஸ் பகுதியில் வந்து சைனா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா வந்து ஜாயின் வித் ஜப்பான் வந்து அந்த டைமில் வந்து கியோச்சோ அப்படின்ற ஒரு பகுதியை வந்து ஜெர்மனி வந்து சைனாவுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இந்த பாரிஸ் பகுதியில் ஜப்பான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா தியேட்டரில் இன்வெர்ட் பண்ணிடுது. இது ஒரு ப்ரிவிலேஜஸாக எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பால்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆஸ்ட்ரியா ஜெர்மனி ஆர்மிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணி பல்கேரியா வந்து க்ரஷ் பண்ணிடுறாங்க. செர்பியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி ரூல் அண்டரில் வருது. இப்போ ருமானியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாரில் ஆகஸ்ட் 1916 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரொமானியா வந்து ஆஸ்ட்ரியோ ஜெர்மன் ஆக்குபேஷன் அப்படின்றத ஃபால்ஸ் பண்ணுது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலனிஸ் ஆஃப் ஜெர்மன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆஃப்ரிக்காவை காலனைஸ் பண்ணுறாங்க. ஜெர்மன் வந்து இமீடியட் ஹெல்ப் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்டாலி வந்து ஓஸ்லாட் பண்ணப்பட்டாலும் இந்த மார்ச் 1916 இட்டாலியன் ஃபைட் பண்ணி அகைன்ஸ்ட் பண்ணும் பொழுது ஜெர்மனி வந்து இட்டாலியன் கொலாப்ஸ் ஆகாமல் இந்த சென்ட்ரல் பவர்கிட்டயே வெற்றி நடக்கணும். இப்போ சென்ட்ரல் பவர் வந்து சக்சீடட் ஆகிறதுக்காக பெல்ஜியம் வந்து ஃப்ரான்ஸு இதெல்லாமே ஒரு பக்கம் நார்த்தில் இருக்காங்க. போலாந்து செர்பியா ரொமான்ஸ் இதெல்லாமே இருக்காங்க. இதனுடைய இப்போ சென்ட்ரல் பவர் சஜஸ்ட் ஸ்ட்ரென்த் அதுதான் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சி ரூட் வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்ட்ரல் பவர் வந்து ஜெர்மனியும் ஆஸ்ட்ரியாவும் உமன்ஸு சைல்டு இவங்க எல்லாருமே வந்து பசியால் ஒரு பக்கம் வாடினாங்க. ஜெர்மனி வந்து இங்கிலாண்டில் ஏர் மூலயமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து இதெல்லாமே லண்டன் மேலே தூக்கி போடுது. மேஜர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வந்து டெஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு. சிவிலியன் பாப்புலேஷன்ஸு பாய்சனஸ் கேஸஸ் மூலயமா நிறைய பேர் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாவல் பேட்டில் அமெரிக்கா வந்து இதில் என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ பேட்டில் ஆஃப் ஜூட்லேண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் நார்த்து சீயில் இந்த பிரிட்டன் வந்து வின் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஜெர்மனி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்மரைன் மூலயமா வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷிப்பிங்ஸ் மூலயமா பம்பார்ட் பண்ணுறாங்க. மெட்ராஸஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறாங்க. அப்புறமேட்டா ஜனவரி 1917 லியூட்டனியா அப்படின்றது வந்து ஒரு ஷிப் அமெரிக்கன் ஷிப்பு. இந்த ஷிப்பை வந்து சப்மரைன் ஷிப்பை முழுகடிச்சிடுறாங்க. உடனே யுஎஸ்ஏ பிரசிடென்டான உட்ரோ வில்சன் வந்து இதை அகைன்ஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு எதிராக ஏப்ரல் 1917 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கு எதிராக வந்து இந்த என்ட்ரி கொடுக்குறாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேர்ல்டு வார் வந்திருக்கலாம், அடுத்த வேர்ல்டு வார் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.